கோரிக்கைகள் எதுவுமே இதுல நிறைவேற்றப்படல. புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படல. ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டாரு. தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில இல்ல, பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளரோட சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை. பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில் இருக்கு. ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும். அந்த வகையில் இந்த நிதி ஒதுக்கீட்டில் நீதி இல்லை, அநீதி தான் அதிகமா இருக்கு. அரசியல் தேர்தல் களத்தில் பார்த்துக்கலாம். இப்ப எல்லாரும் இணைஞ்சு நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் நேற்று தான் சொல்லியிருக்காரு. எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. ஆனா நேற்று அவர் சொன்னதுக்கு எதிராக இன்னைக்கு அவருடைய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைஞ்சிருக்கு. வாக்களிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, வாக்களிக்காதவங்களுக்கும் நன்மைகளை செய்யறதுதான் ஒரு சிறந்த அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படித்தான் தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகள்லாம் இருக்கு. இதை பார்த்தாவது ஒன்றிய அரசு தன்னோட போக்கை மாத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். வருகிற 27ஆம் தேதி பிரதமருடைய தலைமையில நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன், அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனா நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட தேவைகள் உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். நாளைய தினம் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில் போராட்டம் நடத்த போறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் அனுமதியும் கொடுத்துருக்கோம். வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் மேல அவ்வளவு ஆத்திரத்தில் இருக்காங்க. அவங்க தமிழ்நாடு மட்டும் சொன்னாரு, திருக்குறளும் பிடிக்கும்னு சொன்னாரு. திருக்குறள் கூட ஒரு வார்த்தை கிடையாது. தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை கிடையாது பட்ஜெட்ல. இதுவரைக்கும் எப்படி கையாண்டுட்டு இருக்கோம், அப்படி கையாளுவோம் நாங்க. நான் தான் ஒட்டுமொத்தமா சொல்றேன், தமிழ்நாட்டை சுத்தமா புறக்கணிச்சிருக்கிறாங்க. புறக்கணிச்சிருக்கிற காரணத்தினாலதான் நான் பிரதமர் கூட்டுற அனைத்து முதலமைச்சர் கூட்டத்தை புறக்கணிக்க போறேன்.